Hi guys, நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன், ஃபிஃப்த் ஜெனரேஷன். ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் வந்து 1940 1956 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் என்ன இன்வைட் பண்ணாங்கன்னா வேக்யூம் டியூப். இதை வந்து நம்ம தெர்மோனிக் வேல்யூ மிஷின் சொல்லலாம். இதோட இன்புட் எப்படி கொடுக்கும்னா நார்மல் கீபோர்டு இல்லாமல் பஞ்சர் கார்டு அண்ட் பேப்பர் லேபில் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதோட அவுட்புட் மானிட்டர் மூலமாக டிஸ்பிளே ஆகாமல் பிரிண்ட் அவுட் மூலமாக டிஸ்பிளே ஆச்சு. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் வந்து எந்த லாங்குவேஜில் பண்ணாங்கன்னா 0 to 1 பைனரி கோடட் லாங்குவேஜில் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் வந்து இனியாக் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஜெனரேஷனில் வந்து 1956 1963 பீரியடில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. செகண்ட் ஜெனரேஷனில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா டிரான்சிஸ்டர் டெக்னாலஜி இன்வைட் பண்ணாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் ஜெனரேஷன் சைஸ் வந்து ரொம்ப ஸ்மால் தான். இது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் வந்து காம்பவுண்டிங் பார்க்குறப்ப செகண்ட் ஜெனரேஷனோட லெஸர் தான்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஜெனரேஷனில் வந்து 1963 1971 பீரியடில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த தேர்ட் ஜெனரேஷனில் என்ன டெவலப் பண்ணாங்க அப்படின்னா இன்டர்கட் சர்க்யூட் டெவலப்மெண்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் கம்பேர் பண்ணுறப்ப தேர்ட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப ஸ்மால் தான். தேர்ட் ஜெனரேஷன் காம்பவுண்டிங் செய்கிற டைம் வந்து ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் லெஸர் தான்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஜெனரேஷன் எவ்வளோ ஒர்க் பண்ணாலுமே அதோட ஹீட்டை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த தேர்ட் ஜெனரேஷன் வந்து கம்ப்யூட்டர் கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபோர்த்து ஜெனரேஷனில் வந்து 1972 2010 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் என்ன டெவலப் பண்ணாங்கன்னா மைக்ரோ ப்ராசஸ் கண்டுபிடிச்சாங்க. ப்ராசஸ் அப்படின்னா குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ அப்படின்னா சின்ன அப்படின்னா சின்னதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஜெனரேஷன் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பிசி எல்லாமே வெரி லோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டில் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஜெனரேஷன் கம்பேர் பண்ணுறப்போ ஃபோர்த்து ஜெனரேஷன் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போர்ட்டபிள் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு இதை வந்து மாற்றலாம். இது வந்து அளவில் ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரொடக்ஷன் வந்து காஸ்ட் ரொம்ப லோவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நாம் காமன் பீப்புள் கூட எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபிஃப்த்து ஜெனரேஷனில் வந்து 2010 டில் டேட்டா இப்போ வரைக்கும் அது தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபிஃப்த்து ஜெனரேஷன் வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாங்க. இது ரொம்ப லார்ஜ் கெப்பாசிட்டி கொண்டதுன்றாங்க. இந்த ஃபிஃப்த்து ஜெனரேஷனில் வந்து என்னென்ன பண்ணாங்கன்னா ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் காம்படிஷன், நேனோ டெக்னாலஜி, பேரலல் ப்ராசஸிங் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ. அவ்வளோதான்.